வணக்கம். அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் செலும்படி வாழ்த்தி வணங்குவோம். என் அருமை தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனலை நேசிக்கக்கூடிய என்னுடைய வழிகாட்டுதலை விரும்பக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் தலைவணங்கி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். பணம் வாங்க, பணம் கொடுக்க, இதை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு தான். பணம் வாங்குறீங்க, இப்போ யார் சார் பணம் வாங்குறா? எல்லாமே ஆன்லைனில் தான்னாரு. ஆன்லைனில் பணம் போட்டாலும் அதை நீங்கள் ஏடிஎம் மூலியமாக சிரமத்தை பார்க்காம அந்த பணத்தை கொண்டுட்டு வந்து அந்த பணத்தை வீட்டில் கொண்டுட்டு வந்து சுவாமி படத்துக்கிட்ட வைங்க. கொஞ்சம் சாம்பிராணியில் காட்டுங்க, கொஞ்சம் பன்னீர் தெளிங்க, இல்லை கங்கா வாட்டர் இருந்தால் கொஞ்சம் வச்சுக்கோங்க. சில தீர்த்தங்களில் அதை தொடணும். அந்த காலத்தில் சம்பளம் வாங்கிட்டு வந்தால் அந்த கவரை கொண்டுட்டு வந்து கோவிலில் வச்சு சாமியை கும்பிட்டு வீட்டில் வந்து அம்மாட்ட கொடுப்பாங்க. அம்மா சாமி படத்துக்கிட்ட வச்சுருப்பாங்க. ஒரு நாள் இரவு முழுவதும் அந்த பணத்தில் பதிந்திருக்கக்கூடிய தேவையற்ற தீய அதிர்வுகள்லாம் வெளியேறிடும். அப்போ பணத்தை கொண்டு வந்து பத்திரமா வச்சுருப்பாங்க, பெட்டியில் வச்சுருப்பாங்க, பீரோவில் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் பணத்தை எடுக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, அம்மா நான் நாளைக்கு சொல்கிறேன்பாங்க. யோசனை பண்ணி தான் சிந்தித்து செயல்படுவாங்க. அப்போ பணத்தை நாம் நிறுத்தணும். சில நேரங்களில் நாம் ஒரு முடிவை உடனே எடுக்கக்கூடாது, கொஞ்சம் யோசனை பண்ணணும். அப்படி யோசனை பண்ணும் பொழுது பணம் நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளாவது நம்ம வீட்டில் இருக்கணும். அப்போ சில பேர் என்ன செய்வாங்க, சிகப்பு உர கவருக்குள்ளே போடுவாங்க. சில பேர் ரப்பர் பேண்ட் ரூல் போட்டு கட்டி அதில் ஒரு பேப்பரை வச்சு எழுதி ஒன்று வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இந்த நோக்கத்திற்கு இந்த பணம் போகணும் அப்போ இருக்கணும்னா நாம் அதை நிறுத்த நிற்கும். பணம் வாங்கும்போது நாம் என்ன பண்ணணும், நல்ல உள்ளன்போடு வாங்கணும். யாருக்காவது இப்போ நமக்கு அக்கௌண்ட்டில் ஒருத்தருக்கு பணம் போடுறோம், ஜாமான்கள்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுறோம், பார்கோடில் ஸ்கேன் பண்ணும்போது நல்ல மங்களகரமான வார்த்தைகளை சொல்லலாம். இன்ஷா அல்லான்னு சொல்லுங்கள் முஸ்லீமாக இருந்தால், கர்த்தருக்கு தோத்திரம்னு கிறிஸ்துவ பெருமக்கள் சொல்லுங்கள், வெற்றிவேல் வீரவேல்னு இந்துக்கள் சொல்லுங்கள், சிவாய நமன்னு சொல்லுங்கள், நமோ நாராயணஹரின்னு சொல்லுங்கள், ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பணம் போடும்போதும் இந்த பணம் போய் அவர் அமோகமாக இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும், இந்த பணம் சென்று அவருக்கு பயன்பட்டு அதன் மூலமாக எனக்கு பல மடங்கு திருப்பி வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வோடு நீங்கள் பணத்தை அனுப்பவும் செய்யணும். பணத்தை வாங்கும்போது இந்த குணமும் உங்கள்கிட்ட இருக்கணும். நம்ம பணம் கரையுதே அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்பொழுதுமே அப்பா சம்பாரித்து கொண்டாந்து வைக்கிறார், பிள்ளைகள் எல்லாரும் 6-7 பிள்ளைகள் எடுத்து அந்த பணத்தில் தான் செலவழிக்கணும். ஒருத்தர் சம்பாரித்து 10 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்போ என்ன செய்யணும், எல்லாருக்கும் அந்த பணம் வாங்கினா நமக்கு அது நல்ல முறையில் பயன்படணும். எங்கள் அப்பாவுக்கு நிறைய செல்வம் வரணும், எங்கள் அம்மாவுக்கு நிறைய செல்வம் வரணும், பிள்ளைகள்லாம் பிரார்த்தனை பண்ணணும். அதே போல் நம்ம ஒருத்தட்ட வேலை பார்க்குறோம், அந்த முதலாளிக்கு நிறைய வேலை வரணும், அவர் நட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் நமக்கு இருந்து அதை வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சு அவர் பணம் கொடுக்குறாரு, இல்லை கவரில் கொடுக்குறாரு, இல்லை அக்கௌண்ட்டில் போடுறாரு அப்படின்னா நம்ம பணம் வந்துட்டதுக்கப்புறம் அவரை போய் பணிவோட, ஐயா ரொம்ப நன்றி ஐயா, எங்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்துறீங்கன்னா அந்த மெமெண்ட் நேரம் அவர் பார்த்துட்டு இந்த வேலை பார்த்தாலும் சம்பளம் கொடுக்க போகிறேன், அக்கௌண்ட்டில் போட்டேன், கவரில் கொடுத்துட்டேன், சரி நன்றி சொல்லிட்டு போகிறானே அப்படிங்கும் போது அந்த பணக்கார கோடீஸ்வரே சகல ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறவனுடைய ஹிருதயத்தில் அஷ்டலட்சுமி குடியிருக்கும். அவன் பார்த்து இவனை ஒரு பிளஸ் பண்ணுவான். அந்த மாதிரி பிளெஸ்ஸிங் வாங்க 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 நாளடைவில் என்ன ஆகும், நாமும் கொடுப்பவராக மாறிவிடுவோம். பெறுபவராகவே இருப்பதை விட கொடுப்பவராக மாறும் பொழுது இந்த குணங்கள் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேட்டஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சம் உங்களை நோக்கி பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன் சில பேருக்கு மாத்திரம் அந்த கம்பெனியில் வேலை வந்துக்கிட்டே இருக்கு, 1000 பேர் வேலை பார்க்குறோம், 1000 பேருக்கு ஒருத்தர் முதலாளியாக இருக்கான், அவன் எல்லாருக்கும் பார்த்து செய்யறான். அப்போ நம்ம என்ன செய்யணும், பெரும் தன்மை வர வேண்டுமானால் என்ன செய்யணும், பிறரை பார்த்து நல்ல விஷயத்தை கற்றுக்கணும். பணம் கொடுக்குறீங்களா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்தாங்க ஒரு சிலிண்டர் போடுறவர் கொடுக்குறீங்களா, பால்காரர் கொடுக்குறீங்களா, அண்ணே ரொம்ப சந்தோஷமனே மகிழ்ச்சியனே நன்றினே இந்தாங்க. அவர் பார்ப்பார், பால்காரர் என்ன உத்தமமான மனிதர்களாக இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி இந்த குணம் வருது, எவனுமே பணம் கொடுக்கும்போது அழுதுகிட்டே கொடுக்குறானு, இவங்க மாத்திரம் அண்ணே உள்ளே வாங்கினே இந்தாங்கண்ணே ஒரு ஸ்வீட் கொடுங்க, நீங்கள் பணம் கொடுக்கும்போது ஒரு ஸ்வீட் கொடுங்க, அது சுக்கரன். அப்போ என்ன ஆகும், அந்த பணத்தோடு போய் அவன் உணர்வில் கொடுக்கும்போது இரட்டிப்பாக நமக்கு வரும். பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கு, யார்கிட்ட பணத்தை கொடுக்கலாம், யார்கிட்ட செல்வந்தர் ஆக்கலாம், யாரை கோடீஸ்வரன் ஆக்கலாம் அப்படின்னு மேல் உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கு, அது செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்கள் கூகுளில் ஒரு வீடியோ தேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன செய்யும், அதே மாதிரி ரிப்பீட்டட் வீடியோவை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த கூகுள் என்கின்ற ஒரு நிறுவனத்தில் இந்த மாதிரி தருதுன்னா இறைவனும் பிரபஞ்சமும் அப்படித்தான்.
நீங்கள் கொடுக்கும்போதும் நல்ல சிந்தனையோட அவர் நல்லா இருக்கணும், இந்த பணம் விரயமாகாமல் அவர் ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு கொடுங்க. வாங்கும் பொழுதும் நன்றி உணர்ச்சியோடு வாங்குங்க. அவங்ககிட்ட போய் என்ன இருக்கு லூசு கூலியை கொடுக்குறாங்க சாமி, நீங்கள் என்ன இந்த காலத்தில் இருக்கீங்க குழந்தையாட்டம், அந்த வேக்கானம் இருக்கக்கூடாது. பிறருக்கு பிறர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா, நாமளும் சேர்ந்து அந்த மகிழ்ச்சி அலைகளுக்குள்ளே வந்தால் தான் அது நம்மக்கிட்ட வரும். ஒரு குழந்தை எல்லாரும் கொஞ்சம் போது நீங்கள் என்ன நல்லா இருக்கேன்னா அது அப்படி கண்ணால் பார்க்கும். நீங்கள் அதை விருப்பம் உருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வராது. பணம் என்பது குழந்தை, குழந்தை கொஞ்ச வேண்டும், பணத்தை கொஞ்ச வேண்டும், பணத்தை கண்ணில் ஒத்தணும், பணத்தை அப்படியே தடவி கொடுக்கணும். நான் இருக்கேன் பரவாயில்ல, நீ என்கிட்ட வந்திருக்கிற, நான் ஒரு பத்திரமா வச்சுக்கிறேன், பாதுகாத்துக்கிறேன். அதுக்காக செலவு செய்யாமல் இருக்க முடியுமா? வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? நெகட்டிவ் கமெண்ட்லாம் போட நினைக்கிறீங்களா? உழைக்காமல் எப்படி சாமி பணம் வரும்? நீங்கள் இங்கே இருக்க நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், இவைகள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போவோம். மீண்டும் சந்திப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், நல்லா வாழ்வோம். அட வாழ்வோம் ஐயா, வாழ்ந்து காட்டுவோம். இப்போ என்ன குடிமொழிக்கு போகுது பார்ப்போம் ஐயா, நல்லா இருப்போம் ஐயா. ஓ, எல்லாரும் நல்லா இருப்போம், யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டு சாமி, நம்ம நல்லா இருப்போம் சாமி அப்படின்னா நாம் நல்லா இருக்கணும்னு ஒத்துக்கொண்டால் தான் நம்ம நல்லா இருப்போம். எவனாவது நம்மளை பாராட்டுவானா? நீங்கள் வேற, அவன் அவன் சரியில்லாதவன் முடமை. பிறருடைய குற்றத்தை பார்த்து கொண்டே பணத்தை வாங்காதீர்கள். பிறருக்கு ஏமாற்ற வேண்டும் என்ற பணத்தை வாங்காதீர்கள். ஒரு நாள் அத்தனவும் ஏமாத்திடும். சந்திப்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாதகம் பார்க்கணுமா, வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணுமா, மனையடி பார்க்கணுமா, உங்கள் குழந்தைகளுக்கு பேர் வைக்கணுமா சொல்லுங்கள், ஐயா பண்ணித்தரேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களோட கலந்துக்குவேன். பார்த்துக்குவோம். நன்றி, வணக்கம்.